வரா அப்படின்னு கேட்குறேன். ஆகமத்தில் சூர்ணிகா பிரபாவம்னு தனியாகவே இருக்குது. இந்த வசந்தோத்சவத்துக்கெல்லாம் பூர்ண உற்சவம் அப்படின்னு பேர். கிரீடைகள், அதாவது என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆராதனை முடிந்த பிறகு சூர்ணாபிஷேகம் பெருமாள் தியாகம் செய்வார். மஞ்சளை எடுத்து பெருமாள் மேலே 3 தடவை சுற்றி இறக்குவார். இந்த சூர்ணாபிஷேகம் அப்படின்றது நிறைய விதமான சூர்ணத்தினால பண்ணலாம். சூர்ணத்தினால செய்யக்கூடிய அபிஷேகம் சூர்ணாபிஷேகம். நெல்லிக்காயினுடைய ஒரு பொடியோ, இல்லை இந்த நம்மளுடைய இந்த துளசியினுடைய அரைச்சது ஒரு பொடியோ, இல்லை மஞ்சள் பொடியோ, இல்லை புஷ்பங்களால் ஆன பொடிகளோ, இல்லை நவரத்தினால ஆன பொடிகளோ பெருமாள் மேலே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது பச்சைக்கற்பூரம் எடுத்துக்கலாம்னு இருக்கு. அதில் ஸ்ரீரங்கத்தில் நம்ம எடுத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் பச்சைக்கற்பூரமும் இந்த வாசனா திரவியில் கூடிய இந்த பச்சைக்கற்பூரமும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மஞ்சளால் நம்ம பெருமாள் அபிஷேகம் பண்ணுறோம். இதோடைய பலன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த சூர்ணத்தை எடுத்து யார் நெத்தியில் இட்டுக்கிறாரோ கங்கையை தலை புரோட்சிச்சுட்டா என்ன பலனோ அந்த பலன் அப்படின்ற, அதாவது மோட்ச பலன் நமக்கு உண்டுன்னு அர்த்தம். அதனால் இந்த பேர் 3 பேர் கேட்டால் சூர்ணாபிஷேகர் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், சூர்ணாபிஷேகமானது கிரீடை என்ஜாய்மெண்ட்டுக்காக செய்யப்படும் ஒன்று. 2வது, இந்த சூர்ணத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுறதுனால கங்கையினாலே அபிஷேகம் பண்ணப்படுறதாகவும் 2. இதை எடுத்து நம்ம சிரசில் வச்சுட்டா கங்கையே நமக்கு பிரவாகமாக நமக்கு வரா அப்படின்ற ஐதீகம். அதனால் இந்த சூர்ணாபிஷேக பிரபாவம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு சொன்னேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.